ஓம் சாய்ராம். சாய் பக்தர்களுக்கு வணக்கம். உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற, உங்கள் பிரச்சனைகள் தீர, சாய் அப்பாவின் அன்பை பெற தொடர்ந்து நான் சாய் சத் சரிதம் அத்தியாயங்களை பதிவிட்டு வருகின்றேன். உங்களுக்கும் நீங்கள் நினைத்த காரியம் நடக்க, வாழ்வில் மகிழ்ச்சி பெற, சாய்பாபாவின் அருளையும் அன்பையும் பெற பொறுமையாக முழுமையாக அத்தியாயங்களை கேட்டு சாய்பாபாவின் அருள்களை பெறுங்கள். சாய் சத் சரிதம் அத்தியாயம் 4. கீதையில் கண்ணபுரான் கூறுகிறார், தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கும் போதெல்லாம் என்னை நானே அவதரித்துக் கொள்கிறேன். நல்லோரை காத்து தீயோரை அழிக்க யுகந்தோறும் அவதரிக்கின்றேன் என்று. இதுவே பகவானின் அவதார நோக்கம். பகவானின் சார்பாக ரிஷிகளும் ஞானிகளும் இந்த பூவுலகில் தக்க தருணத்தில் தோன்றி அவதார நோக்கம் நிறைவேறும் முகமாக தமக்கே உரித்தான முறையில் உதவி செய்கிறார்கள். உதாரணமாக, இருமுறை பிறப்பவர், அதாவது பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் தங்கள் கடமைகளை புறக்கணிக்கும் போதும், மேற்குலத்தவரின் உரிமைகளை தவறான முறையில் பறிக்க சூத்திரர்கள் முயலும் போதும், ஆன்ம ஞான போதகர்கள் மதிக்கப்படாமல் அவமதிக்கப்படும் போதும், தன்னைத்தான் மெத்தப்படித்தவன் என்று எண்ணும் போதும், தடுக்கப்பட்ட ஆகாராதிகளையும் போதை தரும் குடிபொருளையும் ஜனங்கள் உட்கொள்ளும் போதும், மதம் என்னும் போர்வையில் மக்கள் தகாத காரியங்களை செய்யும் போதும், பல்வேறு இனத்து மக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளும் போதும், மறையவர் சந்தியா வந்தனம் மற்றும் தங்கள் மத பழக்க வழக்கங்களை செய்ய தவறும் போதும், யோகிகள் தியானத்தை புறக்கணிக்கும் போதும், மனைவி மற்றும் மக்கள் செல்வமே தங்கள் கருத்துக்குரிய ஒன்றே ஒன்று என்று மக்கள் கருத தலைப்பட்டு முக்தி என்னும் உண்மை நெறியின்றி வழி தவறி போகும்போதும் ஞானிகள் தோன்றவே செய்கிறார்கள். தங்கள் மொழி செயல்களினால் காரியங்களை நெறிப்படுத்துகிறார்கள். அவர்கள் கலங்கரை விளக்கங்களை ஒப்ப சேவை செய்து நமக்கு மெய்நெறியை காண்பிக்கிறார்கள். இவ்வாறாக பல ஞானிகள் நிவ்ருத்தி, ஞானதேவ், முக்தாபாய், நாமதேவ், கோரா, கோனாயி, ஏக்நாத், துகாராம், நரஹரி, நர்சிபாயி, சஜன் கசாயி, சவதா, ராம்தாஸ் மற்றும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் போன்ற பலர் பற்பல காலங்களில் மக்களுக்கு மெய்நெறியை காண்பிக்க தோன்றியவே செய்தவர்கள். அதில் சாய்பாபாவும் முக்கியமானவர். அகமந்தர் ஜில்லாவில் உள்ள கோதாவரி ஆற்றங்கரை மிகவும் அதிர்ஷ்டம் படைத்ததாகும். ஏனென்றால் அது அநேக ஞானிகளை ஈன்றும் புறந்தும் அடைக்கலம் கொடுத்தும் இருக்கிறது. அவர்களுள் முக்கியமானவர் ஞானேஸ்வர். சீரடியும் அகமந்தநகர் ஜில்லாவில் உள்ள கோபர்காவன் தாலுகாவில் தான் இருக்கிறது. கோபர்காவனில் உள்ள கோதாவரி ஆற்றை கடந்தவுடன் நீங்கள் சீரடிக்குள் வழியை அடைகிறீர்கள். 9 மைல்கள் சென்றதும் நீம்காவன் அடைகிறீர்கள். இந்த இடத்திலிருந்து சீரடி தெரிகிறது. கிருஷ்ணா ஆற்றங்கரையில் உள்ள கனகாபூர், நரசிம்ஹவாடி, அவுதும்பர் போன்ற மற்ற புனித சேத்திரங்களைப் போன்று சீரடியும் அறிமுகமானதும் புகழ்பெற்றதும் ஆகும். தாமாஜி செழித்து விளங்கியதும் ஆசீர்வதிக்குமான பாண்டிபுரத்து அருகில் உள்ள மக்கள் வேடாவை போன்றும், சமர்த்த ராம்தாஸ் சஜ்ஜன்கட்டில் விளங்கியதை போன்றும், நரசிம்ஹ சரஸ்வதி நரோபாச்சிவாடியில் விளங்கியதை போன்றும், சாய்நாத் சீரடியில் செழித்து விளங்கி அதை வாழ்த்தினார். சாய்பாபாவின் சத்வ குணரூபத்தை காணலாம். சாய்பாபாவினால் சீரடி முக்கியத்துவம் பெற்றது. சாய்பாபா எத்தகைய பண்புள்ளவர் என்பதை காணலாம். கடப்பதற்கு மிகவும் கடினமான இகவாழ்வை இவர் வென்றார். சாந்தி அல்லது மன அமைதியே அவரின் அணிகலன், விவேகத்தின் பெட்டகம். சாய்பாபா வைணவ அடியார்களின் தாயகமாவார். அவர் கர்ணனையொப்ப வள்ளல்களுள் எல்லாம் தலைசிறந்த வள்ளலாக விளங்கினார். சாராம்சம் அனைத்திலின்றும் பெற்ற சாராம்சமாகவும் இருந்தார். அவருக்கு அழியும் பொருட்கள் மீது ஆசை இல்லை.
அவருடைய ஒரே ஈடுபாடான ஆன்ம உணர்விலேயே எப்போதும் கவரப்பட்டார். இவ்வுலக பொருட்களிலோ அல்லது இந்த உலகத்தை கடந்தவற்றிலோ அவர் மகிழ்ச்சியடையவில்லை. அவரின் அந்தரங்கம் ஒரு கண்ணாடி போன்று தூய்மையானது. அவரின் மொழிகள் எப்போதும் அமுதத்தை பெய்தன. பணக்காரர் ஏழை யாவரும் அவருக்கு ஒன்றுதான். புகழ்ச்சி இகழ்ச்சி இவற்றை அவர் அறிந்திருக்கவில்லை அல்லது மதிக்கவும் இல்லை. அவரே எல்லா உயிர்களுக்கும் இறைவனாவார். அவர் சரளமாக பேசி அனைவருடனும் பழகினார். நடிப்பையே தொழிலாக கொண்ட குமரிகளின் நடிப்பையும் நாட்டியத்தையும் கண்டார். கஜல் பாடல்களை கேட்டார், அதாவது தென்மாங்கு பாடல்களை கேட்டார். இருந்தாலும் இம்மியளவும் சமாதி நிலையிலிருந்து அவர் விலகவில்லை. அல்லாவின் நாமம் எப்போதும் அவர் நாவில் இருந்தது. இந்த உலகம் விழித்திருக்கும் போது அவர் தூங்கினார். இந்த உலகம் தூங்கும்போது அவர் சுறுசுறுப்பாய் இருந்தார். ஆழ்ந்த கடலையொப்ப அவர் மனம் அமைதியாய் இருந்தது. அவரது இருப்பிடம் தீர்மானிக்க இயலாததாய் இருந்தது. அவர் செய்கைகள் நிச்சயமாக புரிந்து கொள்ள இயலாததாக இருந்தது. அவர் ஓரிடத்தில் வாழ்ந்தார் எனினும் இந்த உலகின் நடவடிக்கைகள் அனைத்தையும் அவர் அறிவார். அவரின் தருவார் கவர்ச்சிகரமானது. தினந்தோறும் நூற்றுக்கணக்கான கதைகளை திருவாய் மலர்ந்தார். ஆனாலும் மௌன விரதத்திலிருந்து எம்மியளவும் பிறளவில்லை. மசூதியில் உள்ள சுவரின் மீது எப்போதும் சாய்ந்து கொண்டே இருந்தார். அல்லது காலை மதியம் மாலை இவ்வேளைகளில் லெண்டி, அதாவது பூந்தோட்டம், சயன அறை ஆகியவற்றில் நோக்கி நடந்து கொண்டிருந்தார். எப்போதும் ஆன்ம உணர்வில் கருத்துள்ளராகவே இருந்தார். சித்தராயிருந்தாலும் சாதகரை போன்று நடித்தார். அவர் எளிமையாகவும் தாழ்மையாகவும் அகங்காரமற்று இருந்து எல்லோரையும் மகிழ்வித்தார். இவரே நமது சாய்பாபா. சீரடி மண் சாய்பாபாவின் திருவடிகளால் மதிக்கப்பட்டதால் மிதிக்கப்பட்டதால் அசாதாரண முக்கியத்துவம் பெற்றது. ஆலந்தியை, ஞானேஸ்வரம், பைடனை, ஏக்நாத்தும் உயர்த்தியதையொப்ப சீரடியை சாயி உயர்த்தினார். சீரடியின் புல்லின் அரும்புகளும் கற்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள். ஏனென்றால் அவைகள் எளிதாக சாய்பாபாவின் திருவடிகளை முத்தமிட முடியும். திருவடி துளிகளை தமது தரையில் ஏற்றுக்கொள்ள முடியும். நமது அடியவர்களுக்கு சீரடி மற்றொரு பண்டரிபுரம், ஜெகநாதம், துவாரகை, காசி, ராமேஸ்வரம், பத்ரி, கேதாரம், நாசிக், திரையம்பகேஸ்வரம், உஜ்ஜயினி, மகா காலேஸ்வர் அல்லது மகாபலேஸ்வர கோகர்ணம் போன்று ஆகியது. சீரடியில் சாயிபாபாவுடன் தொடர்பு கொள்வதே நமது வேதமும் தந்திரமும். அது இவ்வுலக உணர்வை தனித்து தன்னுருவை எளிதில் வழங்குகிறது. சாயிபாபாவின் தரிசனமே நமது யோக சாதனம். அவருடன் பேசுவது நமது பாவங்களை கழித்துற்ற செய்யும். அவரின் திருவடிகளுக்கு நறுமண எண்ணெய் தேய்ப்பதே நமது திரிவேணி பிறையாகை நீராடல். அவரின் திருவடி தீர்த்தத்தை அருந்துவதனால் நமது ஆசைகள் ஆற்றுவிடும். அவரின் ஆணையே வேதம். அவர் உதியையும், அதாவது திருநீற்று சாம்பல், பிரசாதத்தையும் உன்னலை எல்லாவற்றையும் தூய்மையாக்கும். நமது ஆறுதல் அளித்த அவரே நமது கிருஷ்ணர். ராமர் அவரே நமது பிரம்மம். அவர் தாமே மாறுபட்ட இரு வினைகளுக்கு அப்பாற்பட்டவராய் தாழ்த்தப்படாமலும் உயர்த்தப்படாமலும் இருந்தார். எப்போதும் ஆன்மாவில் சத்து சித்து ஆனந்தமாய் கவரப்பட்டார். அவரின் இருப்பிடம் சீரடியாக இருந்தாலும் அவரின் செயல் இலக்குகள் பறந்து பஞ்சாப், கல்கத்தா, வட இந்தியா, குஜராத், தக்காணம், கன்னடம் ஆகியவரைக்கும் விரிந்திருந்தது. இவ்வாறாக திக்கட்டும் நெடுந்தூரம் சாயின் புகழ் பரவி எல்லா பகுதியிலிருந்தும் அடியவர் திருக்கூட்டம் அனைவரின் அவரின் தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்காக வந்தது. அவருடைய தரிசனம் ஒன்றினாலேயே மக்களின் மனம் சுத்தமாக இருப்பினும் இல்லாவிட்டினும் கணத்தில் அமைதியடையும். பண்டரி பூவிட்டல் ரகுமாயி செவித்த அதே ஈடு இணையற்ற மகிழ்ச்சியை அவர்கள் பெற்றார்கள் என்றால் அது மிகையாகாது. இது போன்ற ஒரு அடியவர் சொல்வதை கேளுங்கள். அதேபோன்று கவுலிபுவாவில் உள்ள பிரகடனம் பற்றி காணலாம். ஏறக்குறைய 95 வயதுடைய கவுலிபுவா என்னும் ஒரு பக்தர் பண்டரிபுரத்திற்கு வருடந்தோறும் சென்று வருபவர். அவர் பண்டரிபுரத்தில் 8 மாதங்கள் தங்கினார். கங்கை கரையில் ஆடி மாதத்திலிருந்து
கார்த்திகை மாதம் வரை 4 மாதங்கள் தங்கினார். மூட்டைகளை சுமப்பதற்காக ஒரு கழுதையை தன்னுடனும் ஒரு சீடனை துணைவனாகவும் வைத்திருந்தார். ஒவ்வொரு ஆண்டும் தனது பண்டரிபுர விஜயத்துக்கு செய்துவிட்டு சீரடிக்கு தான் மிகவும் அன்பு செலுத்திய சாய்பாபாவை பார்க்க வருவார். அவர் பாபாவை உற்று நோக்கி இவ்வாறாக கூறுவது வழக்கம். இவரே ஏழைகளிடத்தும் தீனர்களிடத்தும் கருணை காட்டும் கடவுளான பண்டரிநாத விட்டரின் அவதாரமாவார் என்று கூறுவார். கௌலி புவா விட்டலின் முதிய அடியவர். பண்டரிக்கு அநேக முறை விஜயம் செய்தார். சாய்பாபா பண்டரிநாதரே என்பதை பிரகடனம் செய்தார். விட்டல் தாமே தோன்றினார். அது பற்றியும் காணலாம். இறைவனது நாமத்தை நினைத்து கொண்டிருந்தலும் பாடுதலிலும் சாய்பாபா மிகவும் விருப்பம் உள்ளவர். அவர் எப்போதும் அல்லாஹ் மாலிக், அதாவது இறைவனே எஜமான் என்றார். தமது முன்னிலையில் மற்றவர்களை கடவுளது நாமத்தை இரவும் பகலும் தொடர்ந்து 7 நாட்கள் பாடும்படி செய்தார். இதற்கு நாம சப்தாகம் என்று பெயர். ஒருமுறை அவர் தாஸ்கனு மகாராஜை நாம சப்தாகம் செய்யும்படி சொன்னார். 7வது நாளில் முடிவில் விட்டல் பிரசன்னமாவதற்கு உறுதியளித்தால் அதை செய்வதாக அவர் கூறினார். அதற்கு பாபா தமது நெஞ்சின் மேல் கை வைத்து நிச்சயம் விட்டல் பிரசன்னமாவார் என்று உறுதியளித்தது. ஆனால் அந்த பக்தன் ஊக்கமுடையவனாகவும் பக்தியுடையனாகவும் இருக்க வேண்டும் என்று கூறினார். டாகூர்நாத்தின் டங்கவூரி, அதாவது தாகூர், விட்டலின் பண்டரி, ரஞ்சோடின் கிருஷ்ணனின் துவாரகை எல்லாம் இங்கே இருக்கின்றன, சீரடியில் இருக்கின்றன. துவாரகையை பார்க்க எவரும் வெகு தூரம் செல்ல வேண்டியதில்லை. இவ்வாறாக அன்பாலும் பக்தியாலும் பக்தன் பொங்கிக் கொண்டிருந்ததுதான் விட்டல் தாமே இங்கு பிரசன்னமாவான். சப்தாகம் பூர்த்தியானதும் விட்டல் கீழ்கண்ட விதமாக பிரசன்னமாவதை செய்தார். வழக்கம் போல குளித்து முடித்தபின் காகா சாஹேப் தீட்சித் தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவர் ஒரு காட்சியில் விட்டலை கண்டார். மத்தியானம் பாபாவின் தரிசனத்துக்காக சென்றபோது பாபா ஐயமர அவரை நோக்கி, விட்டல் பாட்டில் வந்தாரா? நீர் அவரை கண்டீரா? அவரை விளையாட்டு பிள்ளை போன்றவர். அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். இல்லாவிடில் நீங்கள் சிறிதே கவனக்குறைவாக இருந்தால் தப்பி விடுவார் என கூறினார். இது காலையில் நிகழ்ந்தது. மத்தியானம் மற்றொரு விட்டல் தரிசனம். வெளியிலிருந்து ஒரு ஹாக்கர், அதாவது பொருட்களை கையில் எடுத்து சென்று வீதியில் விற்பவர் 25 அல்லது 30 விட்டோபா படங்களை விற்று கொண்டு வந்தார். அந்த படம் காகா சாஹேப்பின் காட்சியில் தோன்றிய உருவத்துடன் ஒத்து இருந்தது. இதை கண்டும் பாபாவின் மொழிகளை நினைவு கூர்ந்தும் காகா சாஹேப் தீட்சித் ஆச்சரியப்பட்டு மகிழ்வுற்றார். ஒரு படத்தை வாங்கி தனது பூஜை அறையில் வழிபாட்டுக்காக வைத்தார். பகவந்த்ராவ் ஷீர்சாகரின் கதையை பற்றி காணலாம். பகவந்த்ராவ் ஷீர்சாகரின் கதை பாபா விட்டல் வழிபாட்டில் எவ்வளவு ஆர்வமுள்ளவராக இருந்தார் என்பதை எடுத்து காட்டுகிறது. பகவந்த்ராவின் தந்தையார் விட்டோபாவின் பக்தர். பண்டரிபுரத்து வருடாந்திர பயணம் செய்யும் பழக்கமுடையவர். தமது வீட்டிலும் விட்டோபாவின் உருவம் வைத்து அவர் வழிபட்டார். அவர் இறந்தபின் அவரது மகன் வருடாந்திர பயணம், வழிபாடு, சிராத்தம் முதலியவை அனைத்தையும் நிறுத்திவிட்டார். பகவந்த்ராய் சீரடிக்கு வந்தபோது பாபா அவரது தந்தையை நினைவு கூர்ந்து கூறியதாவது, அவரது தந்தை எனது சிநேகிதன், எனவே நான் அவரை இங்கு இழுத்தேன். அவர் நைவேத்தியம் படைக்காதது விட்டலையும் என்னையும் பட்டினி போட்டார். எனவே அவரை நான் இங்கு கொணர்ந்தேன். அவருடன் வாதாடி வழிபாடு செய்ய வைப்பேன் என்று கூறினார். தாஸ்கனுவின் பிரயாகை குளியல் பற்றி காணலாம். கங்கையும் யமுனையும் சந்திக்கும் இடத்திலுள்ள பிரயாகை என்னும் புண்ணிய நதியில் ஸ்நானம் செய்வது மிகவும் பாக்கியமானது என்று இந்துக்கள் நினைக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் குறிப்பிட்ட காலங்களில் புண்ணிய ஸ்நானத்திற்காக அந்த இடம் செல்கிறார்கள். ஒரு முறை தாஸ்கனு தான் ஸ்நானம் செய்வதற்காக பிரயாகை போக வேண்டும் என்று நினைத்தார். பாபாவிடம் அங்கனமே செய்வதற்கு அனுமதி வேண்டி வந்தார். பாபா அவருக்கு சொல்லிய பதில், அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியமில்லை, நமது பிரயாகை எங்கேயே இருக்கிறது, என்னை நம்பு என்றார். அப்போது ஆச்சரியம். தாஸ்கனு தனது தலையை பாபாவின் அடிகளில் வைத்ததும் கங்கை யமுனை ஆறுகளின் புனித நீர் பாபாவின் 2 கால்கட்டை விரல்களிலிருந்து சீராக வெளிப்பட்டது. இந்த ஆச்சரியத்தை கண்ணுற்று
தாஸ்கனு அன்பு ஆழ்ந்த மரியாதை உணர்ச்சியால் பெரிதும் கவரப்பட்டார். அவர் கண்கள் நீரால் நிறைந்தன. அந்தரங்கத்தில் அவர் பாபாவின் புகழையும் அவரின் லீலைகளையும் குறிப்பிடும் கவிதையாக பொங்கி வெளிப்பட்டது. இவ்வாறு பாபாவின் மகிமை அங்கு இருந்தது. சாய்பாபாவின் அயோனி ஜென்மமும் அவரின் முதல் சீரடி விஜயம் பற்றி காணலாம். சாய்பாபாவின் பெற்றோர் பிறந்த இடம் இவற்றை பற்றி ஒருவருக்கும் தெரியாது. பல விசாரணைகள் செய்யப்பட்டன. பாபாவிடமும் மற்றவரிடமும் பல கேள்விகள் கேட்கப்பட்டன. ஆனால் திருப்தியான பதிலோ செய்திகளோ இதுவரை கிடைக்கவில்லை. வழக்கத்தில் இவைகளை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. சாதாரண மனிதர்களை ஏற்ப நாமதேவர், கபீர் முதலியோர் பிறக்கவில்லை. அவர்கள் சிசுக்களாக முத்துக்களின் தாயினிடத்தில் காணப்பட்டார்கள். நாமதேவ் கோனாயியால் பிம்ராதி ஆற்றிலும், கபீர் தமால் என்பவரால் பகிரதி ஆற்றிலும் கண்டெடுக்கப்பட்டார்கள். சாய்பாபாவின் விஷயமும் அதை ஒத்ததாகும். பக்தர்களுக்காக ஒரு வேப்பமரத்தடியில் 16 வயது இளைஞனாக தாமே முதலில் தோன்றினார். அப்போதே பிரம்ம ஞானத்தால் நம்பியவராக காணப்பட்டார். கனவிலும் இவ்வுலக பொருட்களின் ஆசை அவருக்கு இல்லை. மாயையை அவர் உதைத்து தள்ளினார். முக்தி அவர் தம் காலடியில் பணி செய்தது. சீரடியை சேர்ந்தவரும் நானா சோப்தாரின் தாயாருமாகிய ஒரு பாட்டி அவரை கீழ்க்கின்ற விதமாக வர்ணிக்கிறார். பாபாவை எவ்வாறு வர்ணிக்கிறார் என்றால், அழகும் சுறுசுறுப்பும் மிகுந்த சுதந்திரமும் உடைய இந்த வினைஞன், அதாவது இந்த இளைஞன், முதலில் வேப்பமரத்தின் அடியில் ஆசனத்தில் அமர்ந்திருந்தவாறு காணப்பட்டான். அந்த கிராமத்து மக்கள் இத்தகைய இளவயது உடையவர் வெப்பத்தையோ குளிரையோ பொருள்படுத்தாது அத்தகைய கடின பயிற்சி பழகுவதை கண்ணுற்று ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டனர். பகலில் ஒருவருடனும் பழகுவதில்லை, இரவில் ஒருவருக்கும் அஞ்சுவதில்லை. இந்த இளைஞன் எங்கிருந்து வந்தார் என்று மக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கொண்டனர். ஒரு சாதாரண கவனிப்பே அவர் மீது எல்லோரும் அன்பு கொள்ளும் அளவிற்கு அவருடைய உருவம்சங்கள் எல்லாம் அத்தகைய சுந்தரம் பொருந்தியதாக இருந்தது. அவர் ஒரு வீட்டிற்கும் செல்வதில்லை. எப்போதும் வேப்பமரத்தடியிலே உட்கார்ந்திருந்தார். வெளித்தோற்றத்துக்கு இளைஞனாக காணப்பட்டார். இருந்தாலும் அவர் செய்கைகள் உண்மையிலேயே அவர் ஒரு பரமாத்மா என்பதை வெளிக்காட்டியது. அவர் வேண்டுதல் வேண்டாமையின் பருப்பொருளாகவும் அனைவருக்கும் ஒரு மர்மமாகவும் இருந்தார். ஒரு நாள் கண்டோபா கடவுள் ஒரு அடியவரிடம், சாமி பிடித்தது, ஜனங்கள் அவரை தெய்வமே, இவ் இளைஞனின் தந்தையார், அவர் எப்போது வந்தார் என்பதை நீர் தயவு செய்து விசாரிக்கவும் என்று கேட்டு துவங்கினர். கண்டோபா அவர்களை ஒரு மண்வெட்டி கொணர சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்தை தோன்ற சொன்னார். அங்கனமே தோண்டப்பட்ட போது செங்கற்கள் காணப்பட்டன. அதற்கடியில் சமதளக்கல் ஒன்றும் இருந்தது. அந்த கல் அப்புறப்படுத்தப்பட்டதும் ஒரு நிலக்கதவு தெரிந்தது. அதில் 4 சமயி, அதாவது 5 முக விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. அது ஒரு நிலவரைக்கு அழைத்து சென்றது. அதில் ஜபமாலைகள், அவற்றை வைத்து ஜபம் செய்யும் பசுமுக உருவ பைகள், மரப்பலகைகள் முதலியவை காணப்பட்டன. கண்டோபா கடவுள் கூறியது, இந்த இளைஞன் இங்கு 12 ஆண்டுகளாய் பயிற்சி செய்கிறான். பிறகு ஜனங்கள் இந்த இளைஞரிடம் இதை பற்றி கேட்க துவங்கினர். அவர் அவர்களை திசை திருப்பி அது தன்னுடைய குருவின் இடம் என்றும் அவருடைய புனிதமான வாதன் என்றும் அதை நன்றாக பாதுகாக்கும்படியும் வேண்டிக் கொண்டார். ஜனங்கள் இப்போது கதவை முன்பிருந்தபடியே மூடிவிட்டனர். அரச மரமும் அத்தி மரமும் புனிதமாயிருப்பது போல் பாபா வேப்ப மரத்தையும் அதே அளவில் புனிதமாக கருதி அதையே பெரிதும் விரும்பினார். மகள் சாபதியும் மற்ற அடியவர்களும் இந்த இடத்தை பாபாவின் குருநாதர் சமாதி அடைந்த இடமாக கருதி சாஷ்டாங்க சரணம் செய்தனர். 3 வாதாக்கள் பற்றி காணலாம். வேப்ப மரம் இருக்கும் இடமும் அதை சுற்றியுள்ள இடமும் ஹரி விநாயக் சாதே அவர்களால் வாங்கப்பட்டு சாதேயின் வாதா என்ற பெயரில் ஒரு பெரிய கட்டடம் எழுப்பப்பட்டது. அங்கு திரண்ட புனித யாத்ரீகர்களுக்கு அது ஒன்றே தங்கும் இடமாயிருந்தது. ஒரு மேடை வேப்ப மரத்தை சுற்றி கட்டப்பட்டது. தங்கும் இடமும் படிக்கட்டுகளுடன் அமைக்கப்பட்டது. படிக்கட்டுகளின் அடியில் ஒரு இருப்பிடம் இருக்கிறது. பக்தர்கள் அந்த மேடையில் வடக்கு நோக்கி அமர்கிறார்கள். வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரங்களில் அங்கு வாசனை பொருட்களை எரிப்பவர்கள் கடவுள் கிருபையால் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். இந்த வாதா பழமையானது, உதிர்ந்து கொட்டும் தன்மை உடையதாகவும் பழுது பார்க்க வேண்டியதாகவும் இருந்தது. அதற்கு தேவையாயிருந்த
பழுது பார்க்க வேண்டியவை, சேர்க்க வேண்டியவை, மாறுபாடுகள் எல்லாம் சமஸ்தானத்தால் செய்யப்பட்டன. சில ஆண்டுகளுக்கு பின் தீக்ஷித் என்ற பம்பாய் வக்கீல் இங்கிலாந்து சென்றிருக்கிறார். அங்கு நேரிட்ட ஒரு விபத்தில் தனது காலை முறித்து கொண்டார். இந்த காயம் எந்த விதத்திலும் குணப்படும் வழியை காணவில்லை. நானா சாஹிப் சாந்தோர்கர் சாயிபாபாவிடம் முயற்சிக்கும்படி அறிவுறுத்தினார். எனவே அவர் 1909ஆம் ஆண்டில் சாய்பாபாவை கண்டு தனது கால் ஊனத்தை விட தனது மன ஊனத்தை குணமாக்கும்படி வேண்டிக் கொண்டார். சாய்பாபாவின் தரிசனத்தில் மகிழ்ச்சியுற்ற சீரடியிலேயே தங்கிவிட முடிவு செய்தார். எனவே தனக்காகவும் அடியவர்களுக்காகவும் ஒரு வாதாவை எழுப்பினார். 10/2/1910 அன்று அந்த கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் இடப்பட்டது. இந்த நாளில் மற்ற 2 முக்கிய சம்பவங்கள் நிகழ்ந்தன. தாதா சாஹிப் கபட்டே தனது வீடு திரும்புவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டார். சாவடியில் இரவு ஆரத்தி தொடங்கியது. இந்த வாதா கட்டி முடிக்கப்பட்டு 1911ஆம் ஆண்டில் ராம நவமி தினத்தில் உரிய மரியாதைகளுடன் சம்பிரதாயங்களுடன் பிரவேசம் செய்யப்பட்டது. நாக்பூரை சேர்ந்த புகழ்பெற்ற லட்சாதிபதியான பூட்டி அவர்களால் மற்றொரு வாதா அரண்மனை மாளிகையும் எழுப்பப்பட்டது. ஏராளமாக பணம் இந்த கட்டடத்துக்கு செலவிடப்பட்டது. ஏனென்றால் சாயிபாபாவின் உடல் இந்த இடத்தில்தான் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது. இது தற்போது சமாதி கோவில் என வழங்கப்படுகிறது. இந்த இடத்தில் பாபா தண்ணீர் விட்டு கவனித்து வந்த ஒரு பூந்தோட்டம் இருந்தது. முன்னர் ஒன்றுமே இல்லாத இடத்தில் 3 வாதாக்கள் எழுப்பின. இவை எல்லாவற்றிலும் ஆரம்ப காலத்தில் அனைவருக்கும் சாதையின் வாதாவே நிரம்பி பயன்பட்டது. வாமன் தாத்தியாவின் உதவியுடன் சாய்பாபா கவனித்த தோட்டத்தின் கதை, சாய்பாபா சீரடியில் தற்காலிகமாக இல்லாதிலிருந்து சாந்த் பாடிலின் கல்யாண ஊர்வலத்துடன் மீண்டும் வருகை, தேவிதாஸ், ஜானகிதாஸ், கங்காகீர் இவர்களின் பழக்கம், மொஹிதியின் தம்போலியுடன் பாபாவின் மல்யுத்த போட்டி, மசூதில் இருப்பிடம், டேங்க்லே மற்ற அடியவர்களின் அன்பு, மற்ற பிற விஷயங்கள் அடுத்த அத்தியாயத்தில் விவரிக்கப்படும். சாய்பாபாவின் கட்டளைக்கு ஏற்ப தொடர்ந்து நான் சாய்பாபாவின் புகழ் பெருமைகளை பதிவிட்டு வருகிறேன். சாய் பக்தர்கள் சேனலை ஆதரித்து சப்போர்ட்டாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.